அண்மையில் நடைபெற்ற சைமா விருது விழா மேடையில் உலகநாயகன் கமல்ஹாசன் தனது அடுத்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணையவிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த புதிய படம் ரசிகர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை நிச்சயம் பூர்த்தி செய்யும் என்றும், இதுவரை தனித்தனியாக இருந்த தென்னிந்திய இரு துருவங்கள் இப்போது ஒன்றாக சேரவிருக்கின்றனர் என்றும் சைமா விருது விழாவில் கல்கி 2898 AD படத்தில் நடித்ததற்காக விருது பெற்ற கமல்ஹாசன் குறிப்பிட்டார். தரமான சம்பவம் அப்படிங்கிறதுல தான் ஆபத்தே இருக்கு. அங்கதான் சொல்லணும் தரம் எப்படி இருக்குன்னு. வேணுமான சம்பவம் நாங்க தரம் இல்ல அது அவன் படம் பார்த்து சொல்லிட்டோம். நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பவம் தரமா இருக்குன்னா எப்படி? Let's show them the where. If they like it, we are happy. Otherwise we'll continue trying to win the. அப்ப இதுல ஒரு அப்டேட் என்னன்னா, உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணைய போறது நடக்க போகுது. So we'll come together. எங்களுக்குள்ள போட்டி நீங்க ஏற்படுத்தினது தான். எங்களுக்கு அது போட்டியே கிடையாது. சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம். மேலும் ரசிகர்களும் ஊடகங்களும் தான் தங்களுக்குள் போட்டி இருப்பதாக நினைத்துக் கொண்டார்களே தவிர தங்களுக்குள் எந்த போட்டியும் பொறாமையும் இல்லை என்று உலகநாயகன் தெரிவித்தார். கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஏற்கனவே அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, அவர்கள் 16 வயதினிலே உள்ளிட்ட பல படங்களில் இணைந்து நடித்துள்ளனர். தற்போது இரு பெரும் நட்சத்திரங்களும் இணையும் புதிய படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.